ஆண்டவரை நம்ம நல்லா சோதனை பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்கக்கூடாது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 103:2 வாசிக்க. 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் ஸ்தோத்திரிக்கணும்னா அவர் செய்த உபகாரங்களை மறக்காதே. அவர் நிறைய உபகாரங்கள் உங்களுக்கு செய்திருக்காரு. என்ன வச்சிருக்காரு? நீங்க பல காலங்கள் செய்திருக்கீங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு? உபகாரம். உபகாரம் தான் நல்லது. பிரகாரம் அதெல்லாம் கெட்டு போயிடும். உபகாரம் வந்து கெட்டு போகாது. அல்லேலூயா. காலத்துக்கும் அந்த நிலைத்திருக்கும். அதனால அரசு உபகாரங்களை மறக்கக்கூடாது. மறதி ரொம்ப நமக்கு வந்தது. ஏன்னா ரொம்ப மறதி ரொம்ப வந்தது. கொஞ்சம் வயசாயிட்டா மறதி வந்துருந்தோம். அது அந்த மொத்த சொல் குடிச்சா கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகமாக சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் ஞாபக சக்தி ஆண்டவர்கிட்ட கேட்கும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நல்ல ஞாபக சக்தி தாரும் என்று கேட்கும். ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் அதிகாரியா இருந்தார். அவர் ரொம்ப ஞாபகமா இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த லெட்டர் எழுதுறதுதான் இருக்கும், பழக்கம் எழுதும், லெட்டர் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு மனைவி ஒரு லெட்டர் எழுதி அவர்கிட்ட கொடுத்து, ஐயா நீங்க மறக்காம இந்த போஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. சாயந்தரம் வந்த வாரம் கேட்டுச்சு, போஸ்ட் பண்ணிட்டீங்களா? மறந்துட்டேன், நாளைக்கு பண்ணிடுறேன். இது இருக்கிறதே போஸ்ட் ஆஃபீஸ் தானே இருக்கு. அங்கதான் பெட்டியை கலந்து தானே உள்ள போயிடுவேன். அதில் போட்டேன் ஞாபகம் வருது. என்னது ஞாபகம் வருது. அதனால போனாலே போயிடுறாரு. இது ஒரு வாரமா நம்ம சொல்லிட்டாங்கிறது போடல. பெட்டி பக்கத்துல இருக்கு போடல. என்னது ஞாபகம் பார்த்தது. ஒரு வாரம் பார்த்துட்டு நம்ம ஞாபகம் ஒரு காரியம் செய்யுது. என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, அவர் போற சட்டையில பின்னாடி எழுதி ஒட்டிச்சு, இவர் ஞாபக மறதி உள்ளவர், லெட்டரை போஸ்ட் பண்ண ஞாபகப்படுத்துங்கள். ஞாபகப்படுத்து. அப்போ ஒருத்தர் உடனே ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு. ஐயா லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டீங்களா இருக்காரு. இவருக்கு தெரியாது. ஒரு சில இருந்தது நான் லெட்டர் போஸ்ட் பண்ணது உங்களுக்கு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு யோசிக்கிறார். இப்படி ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்குவாரு. ரொம்ப யோசிக்கிறார். அவர் கேட்கிறாரு, எல்லாரும் கேட்டாங்க எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. அவன் ஒருத்தர் கேட்டாரு, எப்படியா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரா. சரி முதல்ல எழுதிருக்கலையா இல்ல இப்படி ஞாபகம் மறதி நிறைய பேருக்கு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, செய்த நன்மைகளை மறக்காமல் நினைத்துக்கொள். அல்லேலூயா. நீ தலைப்பு என்னன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நன்மைகளை நினைக்கலாம், அவர் செய்த உபகாரங்களை நினைக்கலாம், ஒத்தாசைகளை நினைக்கலாம், அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கலாம். நினைச்சு நன்றி சொல்லணும், சோதனை சொல்லணும். அதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வந்த தாழ்வுகளிலே நமக்கு உதவி செய்யலாம். அதான் அவர் சொல்றாரு 136:23 என்ன சொல்றாரு, நம்முடைய தாழ்வில் அவர் கிருபை தாழ்வில் நினைத்தார். தாழ்வில் அவங்களை யாரும் நினைக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, 4 காசு இருந்தா தேடி வருவாங்க, ஒண்ணும் இல்லைன்னா வருவாங்க. ஒரு டீ வந்தா உடனே ஒரு டீ இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வருவாங்க. டீ கொடுக்கலன்னா அடுத்த நாள் வர மாட்டாங்க. இல்லையா? இது உலக மக்களுடைய ஒரு மரபு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நான் கொடுத்தாலும் கொடுக்காதே வந்துடுவேன். இல்லையா? ஆமா. தாழ்வில் நினைக்கிறோம். தாழ்வில் நம்மை நினைக்கிறவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. நம்முடைய உபத்திரவம், துன்பங்கள், பாடுகள், வியாதிகள், வேதனைகள்
நெருக்கங்கள், போராட்டங்கள், சத்துருக்களுடைய கிரிகைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மிடத்தில் நம்மை நினைக்கிறவர் ஒருவர் உண்டுன்னா அவர் இயேசுதான். அல்லேலூயா. ஆமா, அவரை நம்ம நினைத்து நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சில மக்கள் தாழ்வுல இருந்தாங்க. இப்போ அவங்களை நினைச்சு என்ன செய்தாரு? அவங்க உதவி செய்து மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்ம தாழ்வுல இருந்தாங்க, அவங்களை யாரும் மீட்க முடியல. ஆண்டவர் தான் வந்து என்ன செய்தாரு? மோசேயை அனுப்பி விடுவித்தார். அல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். விடுவிக்க அவர் தான் விடுவிக்கிறார். அவங்க தான் 116, 12 வாசிகள், 116, 12, 13 வாசிக்கும் போது கர்த்தரின் சிறியர் முகவர்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வேன். பாத்தீங்களா? கர்த்தர் எனக்கு அவர் தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை நிறைய உபகாரம் செய்திருக்காரு, நான் எண்ணத்தை செலுத்துவேன் சொல்லி அவர் கேள்வி கேட்கிறார். எண்ணத்தை செலுத்துவேன் அவர் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டு என்ன சொல்றாரு? இவர் சொல்லிச்சு பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், என்ன கொடுப்பேன் மாதிரி என்ன கொடுப்பேன்னு சொல்லி கலங்கி போய் அப்புறம் தான் பார்க்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏய் என்னடா 2 நாள் 3 நாள் புலம்பிட்டே கிடக்க, என்னத்தை கொடுப்பேன், என்னத்தை கொடுப்பேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துக்கோங்கள, அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பாத்திரம் கொடுத்துருக்காங்க? சோத்து பாத்திரம் கொடுக்கல, ரட்சிப்பின் பாத்திரம். என்ன பாத்திரம்? ரட்சிப்பின் பாத்திரம். அந்த ரட்சிப்பு இயேசு ரட்சகராய் வந்தார், பூமிக்கு ரட்சகராய் வந்தார். அவர் ரட்சிப்பை நமக்கு தர வந்தார். அவருடைய ரட்சிப்பு தான் நம்மை பரலோகத்தோடு கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பரலோக வெளிச்சத்தில் நடப்பார்கள். வெளிப்படுத்தல் சொல்லணும். அப்போ நம்ம கடந்து வருவோம். 5 காரியங்கள் சொல்றார். 5 காரியங்கள் ஆக சொல்றார். உபாகமம் 8:2 வாசிக்கும் போது முதலாவதாக வனாந்தரத்தில் நடத்தி வந்த வழிகளை நினைப்பாயாக. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைக்கிறோம். வனாந்தரத்துல என்ன செய்றேன்? பல வழிகளில் உங்களை நடத்துகிறேன். ஒரு வழியில் மட்டுமல்ல, பல வழிகளில் நடத்துறேன், பல பாதைகளில் நடத்துறேன், பல நிலைமைகளில் நடத்துறேன். எல்லா வழிகளையும் என்ன செய்வேன்? நினைத்து நன்றி சொல்ல, ஸ்தோத்திரம் பண்ண என்று சொல்லி உபாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே சொல்றார், உபாகம புஸ்தகம் வந்து ஒரு உபதேச புஸ்தகம். உபதேசம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசங்கள் இருக்கும். உபதேச புஸ்தகம் இதை பார்த்துதான் மோசே என்ன பண்ணாரு? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண பழகினார். அவர் இந்த புஸ்தகத்தை பார்த்துதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகினார். அவர் வாசித்துதான் ஆண்டவருக்கு 103ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். எழுதும்போது என்ன சொன்னார்? அவர் செய்த உபகாரங்களை என்ன சொல்ற? ஆகவே ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தி வந்த வழிகளை முதலாவதாக பார்க்கிறோம், நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சில ஜனங்கள் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருந்தால் ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்த வழிகள் ஆச்சரியமானவைகள். அதனால அதை நினைக்க சொல்றார். ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்தினேன். ஆமா, பார்வன் கையிலிருந்து உங்களை பயங்கரமான பார்வன், பயங்கரமான ஒரு மனுஷன், அவன் கையிலிருந்து உங்களை விடுவிச்சேன். எகிப்தியரின் கைக்கு விடுவிச்சேன். எகிப்தியர்கள் மோசமானவங்க, அவங்க கையிலிருந்து உங்களை விடுவிச்சேன். வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தேன்.
லட்சம் புருஷர்கள். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். அவங்க மனைவிமாரு, அப்புறம் பெற்றோர், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து 30 லட்சமா. எத்தனை லட்சம்? 30 லட்சத்தை வனாந்தரத்தில் நடத்திருக்காரு. பார்த்தீங்களா? வனாந்தரத்தில் இருக்கிறது மார்க்கெட் இருக்காது, நேசங்களா இருக்காது, டீக்கடை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காது. அங்கே நடக்கிறதுனா கஷ்டம் தான் இல்லையா? வீட்டில் இருந்து பிள்ளைகள் வந்து அம்மா காப்பி பண்ணியா இந்த பக்கத்தில் கடை இருக்க வாங்கி போய் 10 ரூபாய் எடுத்துப்போம். வனாந்தரத்தில் வாங்க முடியுமா? என்னம்மா? வனாந்தரத்தில் நடக்கிறத யாராலையும் நடத்த முடியாது. கர்த்தர் தான் நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் வனாந்தரத்தில் ஆச்சரியமா அற்புதமாய் அவர்கள் என்ன செய்தாரு? நடத்தினார். வனாந்தரத்தில் வரும்போது அமலேக்கு சண்டைக்கு வந்துட்டான். அமலேக்கு 5,000 பேரை வெட்டி விட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளைகளை வெற்றியா உன்னை துறக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மோசைக்கு சொல்லி அவனை என்ன செய்தாரு? யுத்தம் பண்ணி அவன் பூமியில இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு பூமிக்கு மேல அவன் என்ன சொல்றாரு? வானத்துக்கு கீழே பூமியில இருக்கக்கூடாது. அவ்வளவு அவனுடைய பிள்ளைகளை ஒருத்தர் தொட்டுட்டாங்கன்னா சும்மா இருக்காரா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை, இந்த கண்ணுக்குள்ள வந்து மேல கண்புற இருக்கும், எல்லாம் கடந்து கண்மணி இருக்கும். இருக்கா? அந்த கண்மணி உள்ள இருக்கும். கண்ணு இருக்கா? கண்ணுக்கு மணி வந்து உள்ள இருக்கும். தொட முடியுமா? கண்மணி எவ்வளவு தொட முடியாதுப்பா. அப்படி வனாந்தரனை தொட்டுட்டானா என்னையே தொட்ட மாதிரி அப்படிங்கிற. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்தாரு? அமலேக்கோட யுத்தம் பண்ணி பெரிய வெற்றி கொடுத்தார். யெகோவா நிசி என்று பெயர் வைத்தார்கள். யெகோவா நிசி. இஸ்ரவேலர்களுடைய தாழ்வில் அவர் நினைத்தார். அதான் அவர் சொல்ற, தாழ்வில் நினைத்தவரை நீங்கள் திருவை தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வைத்திருப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வைத்திருப்போம். தேவ ஆசீர்வாதம் பெறுவீர்களே. நீங்கள் நடுவே கத்தப்படுங்கள். சுகசேவித்த மகிழ்ச்சி இறங்க. நீங்கள் நடுவே கத்தப்படுங்கள். சுகசேவித்த தேவ ஆசீர்வாதம் பெறுவீர்களே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களின் கையிலிருந்து மீட்டு, பார்வோனுடைய கையிலிருந்து மீட்டு, எகிப்தின் கையிலிருந்து மீட்டு அற்புதமாக ஆசீர்வாதமாய் வனாந்தரத்தில் நடத்தியுள்ளார். அல்லேலூயா. பகலில் மேகஸ்தம்பம், இரவே அக்கினி ஸ்தம்பத்தினாலே பாதுகாத்தார். 15ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம். 15ஆம் வசனம் வாசிங்க. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் வனாந்தரத்தில் என்ன இருக்குமா? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்களும் மத்தியில பாதுகாத்து நடத்திருக்காரு. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அப்புறம் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம். பெரிய வனாந்தரம். வனாந்தரத்துல சின்ன வனாந்தரம்னா கருதுல பெரிய வனாந்தரம். பெரிய வனாந்தரத்தை நடத்திருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர்களே அந்த பெரிய உலகம், உலகம் பெரிய உலகம். இந்த பெரிய உலகத்துல உங்களை அற்புதமாக நடத்தி வந்திருக்காரு. அல்லேலூயா. அந்த பெரிய வனாந்தரவுடைய தேடுகள், கொடிவாய் சர்ப்பங்கள் சாட்சி சொல்லிச்சு. அவங்க இருக்கிற வீட்டுக்கு அடிக்கடி பாம்புலாம் வருமா. ஆண்டவர் எத்தனையோ பாம்புகள் கடிக்காம காத்தார். முன்னாடி ஒரு குப்பையேறி மூக்கல்னு ஒரு பாம்பு. என்ன பாம்புப்பா? குப்பையேறி மூக்கல் பாம்பு வந்து வாசல்ல படுத்து இருந்துச்சான். இது கதவை திறந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு திறந்துருக்கு. திறக்கவும் அந்த பாம்பு தலையை உள்ள விட்டுச்சு. உடனே இது பார்த்தோன்னா கதவை அடைச்சிருச்சு. தலை நல்லா நசிக்கிச்சு. தலை சொல்லல
இல்லைன்னா உள்ள தான் கொத்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது இவ்வளோ உயரம். பாம்பு இருக்குது அதோட உயரம், ஒரு மழை உயரம் பாருங்க இவ்வளோ பெரிய பாம்பு. அது கச்சா செத்தே போயிடுவாங்க. அது மாதிரி அந்த இஸ்ரோ ஜனங்களே என்ன சொல்றாரு, ஒளிவாய் சர்ப்பங்கள், ஒளிவாய் சர்ப்பம். வாயை திறந்தா அக்னியா இருக்கணும், வாயை திறந்தா அக்னி அப்படியே எரியும், தீ எரியும், ஒளிவாய். அந்த மாதிரி தீ குருவின்னு ஒன்று இருக்குல்ல, தீ குருவின்னு அது அது என்ன ஏன் அப்படி பேருனா அது வந்து தீயை தான் சாப்பிடும். தீய காட்டில் தீகளை அடிக்கடி எரியுங்களா, இந்த கண்ணால்களை என்ன செய்யுமா சாப்பிடும், இந்த தீ கண்ணால்களை சாப்பிடும். அதனால தீக்குருவி அது ஆண்டவர் அற்புதமாய் இந்த ஜனங்களை வனாந்தரத்தை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த இரண்டாவது நம்ம கடந்து செல்வோம். உபாகமம் 8:3 வாசிங்க. வனாந்தரத்தில் போஷித்தவரை நினைப்பாயாக. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை போஷித்து நடத்தினார். வனாந்தரத்தில் போஷித்தான். போஷிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம ஆகாரம் ரொம்ப மனிதனுக்கு தேவை என்று சொல்லி அறிந்த ஆண்டவர் என்ன செய்தார், ஆகாரங்களை உலகத்தை உண்டாக்கும் போது ஆகாரங்கள் எல்லாம் உண்டாக்கிட்டார். ஆகாரங்கள் எல்லாம் உண்டாக்குனதுனால நம்ம சாப்பிட்டுருக்கோம். அதனால மனிதன் இந்த உலகத்தை நல்லா படைக்கணும், நல்லா சாப்பிட்டு நம்ம சும்மா வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக படைக்கணும். வனாந்தரத்தில் ஒண்ணுமே இல்லாத வனாந்தரத்தில் ஒன்றும் விளையாத வனாந்தரம், அந்த விளைச்சல் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சில இடங்கள்ல அந்த பேரிச்ச மரங்கள் இருக்கும், அது எங்கேயாவது தான் இருக்கும். அந்த ஏழை கொண்ட போது 70 பேரிச்ச மரங்கள் இருந்தது இருக்கா, பேரிச்ச மரம் இருந்தது. எரிகோவிலையும் பேரிச்ச மரங்கள் நிறைய இருக்குமா. எரிகோ என்று சொன்னாலே பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று அர்த்தம். நிறைய பேரிச்ச மரங்கள். ஆனா இந்த வனாந்தரத்துல ஒன்றுமில்லாத பெருமையான வனாந்தரத்துல ஆண்டவர் அவங்கள போஷித்தது ரொம்ப ஆச்சரியமானது. அதுவும் 30 லட்சம் ஜனங்களை போஷித்தாங்கன்னா பெரிய சவால், பெரிய சவாலான மலை போன்ற காய். நீங்க மலைய அகற்ற மாதிரி 3 நேரம் சாப்பாடு. ஆடு மாடெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க, ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க. அது கொண்டு கொண்டு வெளியிருக்கும். ஆசரிப்பு வராதவராக கட்டி என்ன சொல்றாரு, நீ ஆட்டை பலி செலுத்தணும், மாட்டை பலி செலுத்தணும் சொல்ற இல்லையா. அப்ப பலி செலுத்தினால அதுல 4 கால் வெட்டணும் ஆட்டுக்கு. ஒரு கால் ஊழியக்காரனுக்கு, ஒரு கால் ஊழியக்காரனுக்கு கொடுத்துடணும். தோலை வச்சு ஒரு கால் எடுத்து பங்கு, மீதியை வந்து சாப்பிடணும், 3 பங்கு வந்து. இப்படி ஆடுகள் எல்லாம் சாப்பிட்டாங்க, மாடுகள் இறைச்சி சாப்பிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, இறைச்சி நெல்ல காடையை கொடுத்தாரு, காடை கொடுத்தாரா. இப்படி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வனாந்தரத்தில் போஷித்து கொடுத்து விட்டு பார்த்து நடந்தலாம், நடந்தலாம். ஸ்பஞ்சன் ஒரு ஊழியக்காரன் தான், இங்கிலாந்து தேசத்துல ஸ்பஞ்சன், பெரிய பிரசங்க. அவரை நாட்கள் கொஞ்சம் கஷ்டம் வாழ்க்கையில். அவர் வயசாயிடுச்சு. அவருடைய மகன் சார்லஸ் ஸ்பஞ்சன் அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும் போது அவங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் கஷ்டமான காலங்கள். ஒரே ஒரு மாடு இருந்துச்சு, ஒரு பசு மாடு. அந்த பசு மாடு நல்லா பால் கறக்கும். அந்த பாலை காலையிலையும் மாலையிலையும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க. 5 பிள்ளைகள் ரொம்ப அவங்களும் சாப்பிடுவாங்க, மீதி தயிர் போட்டு சாப்பிடுவாங்க. இப்படி இருந்து வருகிற காலங்களில் அந்த மாடு செத்து போச்சு. மாடு செத்து போச்சு.
அதை அடக்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஒரு 2 மாதம் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கணும், எங்களுக்கு மாடு எவ்வளோ உதவியாக இருந்தது, நீங்களாண்டவரே ஒரு பசு எங்களுக்கு கொடுங்க, ஒரு பசு மாடு கொடுங்க, வாங்க எங்கிட்ட காசு இல்லை, உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம். அப்போ ஒரு செல்வந்தர் அந்த ஊரில் இருக்கார். அவரே திறமை காசு கொஞ்சம் எடுத்து காணிக்க நம்ம ஒன்றியில் பார்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்து வச்சு 40 பவுண்டு, எத்தனை 40 பவுண்டுன்னா டாலர்னு சொன்னாங்க. டாலர் பணத்தை 40 டாலர் பணத்தை கொடுத்துருக்கேன். அது வச்சுட்டு இருக்காரு. வச்சுட்டு 2-3 ஊழியர்கள் எப்போ வருவாங்க அவர் வீட்டுக்கு. ஆனால் யாருமே வரல அந்த நாட்களில். அப்போ தோணியிருக்காரு. அப்போ ஆண்டவர் வந்து இந்த ஸ்பர்ஜன்ங்கிற அந்த வயசான ஊழியரை காமிச்சார். அவர் இருக்கார், உயிரோட இருக்காரு. மகையை ஒழிக்கிறார், அவர் வயசை அவரை காமிச்சாராம். காமிச்சு ஸ்பர்ஜன் இருக்கிறாரு, அவருக்கு இதை கொடுத்தா அவர் வயசானவர், ரொம்ப காலம் ஒழிஞ்சு செய்கிறாரு, அவங்க பிள்ளைகள்லாம் ஒழிஞ்சு செய்கிறாங்க, கொடுப்போம் அப்படின்னு சொல்லி காலையில் ஒருத்தர் அனுப்பி கூப்பிட்டு கொடுத்தாராம். அதை வச்சு ஒரு பசு மாடு வாங்கினாங்க. ஒரு வேலையை சொல்லுங்க, சரியா? பதிலுக்கு மாடு கொடுத்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை போஷிப்பதிலே கவனமாக இருக்கிறார், கருத்தாக இருக்கிறார், நம்ம கரிசனையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊருக்கு நாங்கள் வந்த போதெல்லாம் காசே ரொம்ப இருக்காது, விசுவாசியாக இருக்க மாட்டாங்க. 2 பேர் 3 பேர் இருக்கும். அப்போ இந்த கோழிக்கறி சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். யாராவது வச்சு கோழிக்கறி வச்சு கொடுப்பாங்களா, என்ன கூப்பிட்டு கொடுப்பாங்களா, அப்படிலாம் கஷ்டங்கள் இருந்தது. இப்போ நிறைய கோழிக்கறி கிடைக்குது, நிறைய கிடைக்குது. அப்படி கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. ஆண்டவர் கஷ்டங்களை என்ன செய்கிறார், மாற்றி அந்த நேரங்களில் தேவைகளை சந்திக்கிறார். சேர்ச்சவர் விசுவாசிகள் இல்லாத காலங்களிலேயும் ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. நடத்தினார், அப்போ நடத்தினார். பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்போ கூட நீங்கள் கஷ்டப்படும் கூட நல்ல ஆகாரங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா, அதனால தான் நாங்கள் பலமாக இருக்கோம் அப்படிம்பாங்க. அதில் அது இல்லை 2 பொம்பளை பிள்ளைகளும் சொல்லுவோம். இந்த ஆம்பளை பிள்ளை இருக்கானே சொல்ல மாட்டான், பொம்பளை பிள்ளை சொல்லும். அப்புறம் 3வது மக்களுக்கு சொல்வோம், தண்ணீர் தந்தவரை நினைப்பாயாக. உபாகமம் 8:15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவர் அவரை நினைத்துக் கொள். ஹல்லேலூயா. பாறைகள் மலைகள், கண்மலை, அது வந்து தண்ணி வரும்னு யாருமே சொல்ல. கண்மலைக்கு மேலதான் தண்ணி வரும், உள்ளக்கு வருமா? வராது. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற, உள்ள இருந்து தண்ணி வர வைக்க. ஹல்லேலூயா. கண்மலைக்குள்ள இருந்து தண்ணியை கொண்டு வர. இந்த இதுல பிரச்சனைனா 136ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை. வாசிங்க. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். எத்தனை வசனம்? 6. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை துதியுங்கள், அவர் கிருபை. தண்ணீருக்கு மேல பூமியை பரப்பியிருக்காருமா. அந்த பூமி இருக்கு பார்த்தீங்களா, கீழே என்ன இருக்கு? தண்ணி கீழே இருக்கு, தண்ணி இருக்கு, பூமி அது மேல பரப்பியிருக்காரு. இந்த கான்ட்ராக்ட் சென்ட்ரிங் போட்டிருக்கோங்களா, இந்த மாதிரி நினைச்சிருக்காரு, சென்ட்ரிங் போட்டிருக்காரு. சிமெண்ட் கிடையாது, பிளஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் கையினால அப்படி போனவும் அப்படி ஒன்று போல ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. என்னாச்சு? பூமி தனியா நிற்குது, கீழே தண்ணி இருக்கு. ஹல்லேலூயா. இருக்கா? நீ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஞானமா, பின் நாட்களில் தண்ணி பஞ்சங்கள் வரும்போது பிள்ளைகள் தண்ணி என்ன சொல்லுவாங்க, போர் போட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பூமி தண்ணியில் தண்ணி இருக்குங்க. ஹல்லேலூயா. மழையே இல்லைன்னா கூட பூமியில் தண்ணி வந்துட்டு தான் இருக்கு இல்லையா? இருக்கிறோமா? ஆகவே
ஆண்டவர் ஞானமாய் அதை எரிசிருக்காரு, உண்டாக்கி தண்ணிக்கு மேல பூமியை பரப்பி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அது ஸ்டாக் அப்படியே நிக்குது. எல்லாம் வந்து தண்ணியை அமைக்கி இல்லாம ஆக்கிடல. ஹல்லேலூயா. தண்ணி அடியில் இருக்கு. அதனால தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. தேவன் அற்புதமாக நடத்துவார், அதிசயமா நடத்துவார். இஸ்ரவேல் ஆண்டவர் வந்து இந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணி கொடுத்தார் பார்த்தீங்களா? அப்ப அந்த ஏழையும் பக்கத்துல வரும்போது தண்ணி என்ன செய்யுது? கசப்பா இருந்தது. எப்படி இருந்தது? கசப்பாயிடுச்சு. அந்த பச்சையா தண்ணியெல்லாம் கசத்துக்கு குடிக்க முடியலன்னு எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட மோசே சொன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் தண்ணி எல்லாம் குடிக்க முடியலங்கிறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டபோது, இந்த இதில் இருக்க மரத்தை பாரு, இந்த மரத்தில் ஒரு கிளையை வெட்டி அதில் போடுப்பா அப்படின்னாரு. வெட்டி போட்டவர் தண்ணி நல்லாயிடுச்சு. ஹல்லேலூயா. மரம் என்பது இயேசுவை காட்டுகிறது, கிளை தேவனை காட்டுகிறது. மரம் கிளை என்பது இயேசுவை காட்டுகிறது. இயேசுவாயின் கிளை. ஹல்லேலூயா. ஈசாயின் அடிமரத்திலிருந்து வேறு எழுப்பி ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஹல்லேலூயா. கிளை எழுப்பி செழிக்கும். அப்ப ஈசாயின் கிளையாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே ஈசாயின் வேர் என்பது தாவீது, கிளை என்பது இயேசு. ஹல்லேலூயா. தண்ணீர் இருந்தார். ஆண்டவர் வந்து அந்த இந்த போன வருஷம் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தோம்? அவனுக்கு தண்ணீர் நிச்சயமாய் அப்போ கிடைக்கும், தண்ணீர் நிச்சயமா கிடைக்கும். தண்ணி கிடைச்சதாம இந்த வருஷம் போல தண்ணி கொடுத்தாரு ஆண்டவர். நல்ல தண்ணி கொடுத்தாரு, நல்ல தண்ணி கொடுத்தாரு. இந்த நேற்று கூட டிவியில போட்டாங்க, 2 பேரும் தண்ணி குடிச்சு செத்து போனாங்க. அவங்க வந்து அந்த தண்ணியில சேரெல்லாம் கலந்துருச்சான், அந்த சாக்கடையெல்லாம் நம்ம கலந்து வந்துச்சான். அதனாலதான் சொல்றாங்க செத்தே போறாங்க. 2 தண்ணி ஊற்றி செத்து போறாங்க. ஆனா நம்ம சாதாரண இருக்கோம்னா தண்ணி கெட்டு போயிருந்தா கூட அதை நல்லதா மாற்றி கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அவனுடைய கிருபையினால. ஹல்லேலூயா. ஒரு பாஸ் சொல்லுவார், கடையில் போய் கேட்போங்கன்னா அவன் 10 நாள் 20 நாள் உள்ள கேட்க கூட கொடுப்பா. சாப்பிட்டு மக்கள் செத்துருக்காங்க நிறையா. அந்த நாட்கள் சொல்லுவார் செத்துருவாங்க. ஆனால் நானும் அதான் வாங்கி சாப்பிட்டு சாக மாட்டேன்னா ஆண்டோட கிருபை அப்படின்னு. ஆண்டோட கிருபையினால சாக இருக்கிறது. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தண்ணியை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வீடு பார்த்தா கூட புருஷன் போய் பார்த்தாலும் வாங்கி என்ன பார்த்துட்டோமா நல்ல வீடு பார்த்துக்கேன்னு சொன்னாருன்னா தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா அப்படின்னு முதல்ல கேட்குறது. ஆண்டவர் வந்து தண்ணியை என்ன செய்யறாரு? தாராளமாக கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஏராளமாக கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஆண்டவர் கோயில்பட்டி தண்ணி கஷ்டம். அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட் ஏரியா. என்ன ஏரியா? கோயில்பட்டினா பனிஷ்மெண்ட். கவர்மெண்ட்ல இருந்த குற்றம் செய்வாங்களா, தப்பு தவறு பண்றவங்கள பனிஷ்மெண்ட் இங்கே தான் போடுறது. கோயில்பட்டிக்கு போடுறா. ஏன்னா அங்கே மழையும் பெய்யாது, தண்ணியும் இருக்காது, கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயில்பட்டிக்கு அனுப்பிடுவாங்க கவர்மெண்ட்டை. ஆனால் இப்போ கோயில்பட்டிக்கு வரணும்னா எல்லாரும் அந்த போட்டி போடுறாங்க. அதிகாரிகள் நாங்கள் போகிறோம். அப்படி ஆர்டர் மாற்றிட்டார் கோயில்பட்டியை. கோயில்பட்டிக்கு வந்து பாஸ்டர் எம்எஸ்என் வந்து 35 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம்? 1991 வந்தேன். 35 வருஷம் நான் வந்த பிறகு கோயில்பட்டி நல்ல செழிப்பா மாறிடுச்சு. நம்ம இருக்கிற ஊருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம கடந்து செல்வோம். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் பாதத்திலே பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ கண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. கண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. துன்ப கண்ணீரே ஜீவனாவியே ஜீவனாவியே துன்பி துன்பி வா. துன்ப கண்ணீரே ஜீவனாவியே ஜீவனாவியே துன்பி துன்பி வா.
வந்த பாதைகளை நினைத்து பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா, நன்றி சொல்லு. ஆனா கடந்து வந்த பாதைகளை நினைக்கலாமே தவிர அந்த பாதையில மீண்டும் போக முடியாது. போக முடியுமா? நினைச்சு வேலை பார்க்கலாம். அல்லேலூயா, இந்த வழியை நினைச்சுக்குவார். சோதரம். அடுத்து நம்ம 4வதாக கடன் சொல்லுவோம். வஸ்திரங்கள் தந்தவரை நினைப்பாயாக. உபாகமம் 8:4. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை, கால்கள் வீங்கவும் இல்லை. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்யலாம்? பாதுகாப்பு. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே வஸ்திரம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பனி எல்லாம் இருக்கும், பனி அங்கே ரொம்ப பெய்யும். அதனால பனியிலே வஸ்திரங்கள் வெயிலுக்கு ஏற்றதாகவும் பனிக்கு ஏற்றதாகவும் ஆண்டவர் கொடுத்துருப்பார். அல்லேலூயா, கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். வஸ்திரங்கள் கொடுத்தவரை நினைப்பாயாக. வஸ்திரங்கள் நமக்கெல்லாம் நல்ல வஸ்திரங்கள் கொடுத்துருக்காரு இல்லையா? நல்ல வஸ்திரங்கள் கொடுத்துருக்காரு. நல்ல வஸ்திரங்களை போட்டு நல்லா உடம்பை நல்லா மறைச்சிருக்கீங்க. நல்லா மூடி மறைச்சி ஆண்டவர் வந்தாருன்னா அந்த பெண்கள் தான் பல்லவத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்க தான் உடம்பை மூடி மறைச்சிருக்காங்க. இல்லையா? ஆமாம். ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு இருந்தார். ஜான்னு ஒரு பாஸ் மெட்ராஸ். அவர் போயிட்டு வந்துட்டு சொன்னார், ஐயா அமெரிக்காவில் எப்படி இருந்தேன். அவர் தம்பி அமெரிக்காக்காரன பல்லவத்துக்கு போகிற மாதிரி தெரியல அப்படின்னு. இல்லையா, அவங்க நிறையா உதவியெல்லாம் செய்கிறாங்க, பணங்கள்லாம் ரொம்ப உழைத்த காமிறாங்க. என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் பார்த்த அளவில் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க தான் கொஞ்சம் பசுத்தமாக இருக்காங்க. அவங்க நல்ல உள்ள பாவனைகள் நல்லா இருக்கு. நல்ல வஸ்திரங்கள் நல்லா 10 முழம் 12 முழம் இந்த காலத்து 16 முழம் சேலை 16 முழம் சேலை. இந்த 10 முழம் 12 முழத்தை நல்லா சுற்றி எரிச்சிருக்காங்க. கட்டி நல்லா நல்ல பசுத்தமாக இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க ட்ரெஸ்ஸே போடுறதில்ல, ஒரு ஜட்டி தான் போடுறீங்க. இந்த பொம்பளைங்களும் ரொம்ப மோசமாக நடக்கிறாங்க. அவங்க ஒன்றும் நல்லா இல்லை, ரொம்ப மறைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க போவாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல வஸ்திரங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கா. நம்ம நல்லா மறைத்து ஆண்டவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம். ஏன் நம்ம அப்படி நல்ல வஸ்திரங்கள் உடுத்தி நல்ல பரிசுத்தமாக இருக்கணும்னா, தேவ தூதர்களும் உங்கள் ஆராதனையை உற்று பார்க்க ஆசையாய் தேவ தூதர்கள். அந்த ஆரம்ப காலத்தில் வந்து பெண்களை விரும்பினாங்க. தூதர்கள் வந்து மனுஷ உறவுலையும் இருப்பாங்க, தூதர்கள் உறவுலையும் இருப்பாங்க, மனுஷ உறவுலையும் இருப்பாங்க. இவங்க மனுஷ குமாரத்திகளை சௌந்தரியமாக இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்களில பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இருக்குதா? ஆதியாகமத்தில் இருக்குதா? ஆதியாகமத்தில் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரம் மனுஷ குமாரத்திகளை அதிக சகோதரர் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆமா, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர், ஆமா சன்ஸ் ஆஃப் காட், தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இல்லைங்களா? அவங்க வந்து அதுல பிறந்தவங்க தான் ராட்சதர்கள். அவங்க பிறந்தவங்க ராட்சதர்கள். அவங்க தான் ராட்சத பிறவிகள். ஒரு வித்தியாசமான பிறவிகளா இருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நாங்கள் ஏனாக்கிய புத்திரரை பார்த்தோம், ராட்சதர்களை பார்த்தோம், நெடியவர்களா இருக்காங்க
அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த தேவ தூதர்கள் வந்து பாவம் செய்து பிறந்தவங்க. வெளிப்படுத்தல அவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு இருக்கும். இருக்கா? வெளிப்படுத்தல் யூதா வாசிங்க. யூதா நிருபம் வேணுங்க. யூதா நிருபம் 6ஆம் வசனம் வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை ஆதி மேன்மையை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை என்ன செய்யல? காத்துக்கொள்ளாமல் வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் அவங்களெல்லாம் பிடிச்சி கட்டி அந்த இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே 7ஆம் வசனத்தில் அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அடைந்து கிருஷ்ணாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் என்ன பண்ணாங்க? அவங்களும் அப்படிதான் வித்தியாசமா வந்த தூதர்களே கருக்க பார்க்கறாங்க. தூதர்களே என்ன பண்றான்? அவங்களே தவறாக பயன்படுத்த விரும்புறாங்க. அவங்க கத்தையா மாற்றம்னு சொல்லி அவங்க சொல்லிச்சு கொண்ட போது கத்தையா ஆயிடுச்சு. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இல்லைன்னா அவங்களே கற்றுப்பாங்க. எவ்வளவு மோசமான உலகம். ஆகவே நல்ல வஸ்திரங்களை நாம் அணிந்து கொள்வது எதற்காக சொன்னேன்? தூதர்கள் உங்கள் ஆராதனையை பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லப்படுது. அதனால தூதர்கள் நம்ம ஆராதனைக்கும் போது தூதர்கள் மேலே இருந்து பார்க்குறாங்க. உள்ள பரிசுத்தமா இருக்கா? தலையை நல்லா மூடி இருக்கிறாளா? தலையை நீங்கள் மூடுறதுக்கு கடையில் கூட ஒரு இதுமா இருக்கும். ஒரு என்னப்பா ஸ்கார்ப் அது மாதிரி வாங்கிட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம். வெள்ளக்காரர்கள் வந்து தலையை மூட மாட்டாங்க. வெள்ளக்காரர்கள் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் மனசு கெட்ட நம்மள இருக்கு. அவங்களுக்கு கெட்ட நம்மளா இருக்கு. நல்ல எண்ணமாக இருக்கும். நிறையா தொழிலும் ஒருத்தர் இடமே அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? அதனால ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து தலையை மனுஷனம் மூட வசதி இருக்கிறனால மூடிக்கலாம். அல்லேலூயா. அப்போ வஸ்திரங்கள் அந்த வரை நினைப்பாயாக ஆண்டவர் பிறந்த ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி வஸ்திரங்களை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. தருகிறார். குளிர்காலங்கள்ல நல்ல கம்பளி தருகிறார். நல்ல ஸ்வெட்டர் தருகிறார். ஒரு விஞ்ஞானி ஆல்ப்ஸ் மலையை சுற்றி பார்க்க போறாரு. ஆல்ப்ஸ் ஒரு மலை இருக்கு. அந்த சுற்றி பார்க்கக்கூடிய மலை. அந்த ஏரியெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு மலை. அந்த ஏரி போகும்போதே அவர் விஞ்ஞானியா இருப்பதனால ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டே போறாரு. அங்க குளிர் பயங்கரமா இருக்கும். அதுல ஒரு கம்பளெல்லாம் போத்திட்டு அப்படி போறாரு. மேலே ஏறி போகும்போது ஒரு ஈ இருக்கு. ஒரு ஈ பார்க்குற அந்த ஈ கொஞ்சம் பெருசா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம ஈ மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை கவனிச்சு பார்த்துட்டு அதை பிடிக்க போறாரு. அது பறந்தது. மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு பிடிச்சிட பிடிச்சி பார்க்கும்போதே அதுக்கு 6 கால்கள் இருக்கு. எறும்புக்கு ஈக்கு எத்தனை கால் இருக்கும்? 6 கால். இந்த 6 காலில் இன்னும் என்ன இருக்கு? முடி, ரோமம். 6 காலே நிறைய ரோமம் என்ன செய்யுது இருக்கு. காலே தெரியல. அந்த மாதிரி ரோமம் இருக்கு. உடம்புலேயும் ரோமம் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அதை உண்டாகியிருக்கார். அப்படி ஏன் உண்டாகியிருக்காருன்னா குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய ஈ இந்த பனிகளையெல்லாம் தாக்கி என்ன செய்யுது அந்த இடத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்காக சித்திரக்கூடாது. அதுக்கு கப்பல் வச்சிருக்காரு. நிறைய ரோமங்களை உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. நிறையா இல்லையா? அப்போ இந்த தேவனுக்காக ஒரு ஈ கூட குழுவுல சுத்தரக்கூடாது அப்படின்னு அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க.
அதான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 10:31 வாசிங்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக மடைக்கால் குருவிகளை பார்க்கிறோம், விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமா, 30 தரையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் பயப்படாதிருங்கள், அநேக மடைக்கால் குருவிகளை பார்க்கிறோம், விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு தருவார்? அல்லேலூயா. என்ன எவ்வளவு பாதுகாப்பு தருவார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம் நல்லா பாதுகாப்பு கொடுக்குது பகல்ல, அக்னி ஸ்தம்பம் இரவுல பாதுகாப்பு கொடுக்குது. அதனாலதான் குளிர்காய் சர்ப்பங்கள், தேடுகள், பூச்சிப்பட்டுகள்லாம் உள்ள வராம இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்குறார். ஆகவே தேவன் நமக்கு நல்ல பாதுகாப்பை தருகிற தேவன். அல்லேலூயா. ஆமா, நம்ம உண்டாக்குன தேவன் நல்ல பாதுகாப்பை நமக்கு தருகிறார் என்று சொல்லி நம்ம அந்த ஜனங்களுடைய வசனங்கள் படசாய் போகாமல், கால்கள் வீங்காமல் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். அடுத்தது 5வது நம்ம கலந்து வருவோம். சிட்சித்தவரை நினைப்பாயாக, சிட்சித்தவரை நினைப்பாயாக. உபாகமம் 8:5 வாசி. ஒருவன் தன் புத்திரனை சிட்சித்தது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன்னுடைய இதயத்தில் அறிந்து கொள்வாயாக. சிட்சிக்கிறார், புத்திரனை சிட்சிக்கிறது போல உன்னை சிட்சிக்கிறார் என்பதை அறிவாயாக, இருதயத்திலே சிந்திப்பாயாக. உன்னை சிட்சித்தவரே. இது ரொம்ப கஷ்டமான காரியம். என்ன என்னமா பஸ் வந்தவரை நினைக்கலாம், யோசித்தவரை நினைக்கலாம், தண்ணி தந்தவரை நினைக்கலாம், நடத்தி வந்த வேலைகளெல்லாம் நினைக்கலாம். சிட்சித்தவரை நினைக்க முடியுமா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு? உன்னை சிட்சித்தவரை நினைத்துக் கொள். உனக்கு சிக்ஷைகள் கொடுத்ததுனால தான் நீ ஆராதனைக்கு நீ வந்திருக்கிற. உனக்கு சிக்ஷை இல்லைன்னா நீ என்ன செய்யிருப்ப? வேசிங் பிள்ளையா போயிருப்ப, ஆராதனைக்கு வந்திருக்க மாட்டேன். அதனால அவனை சிக்ஷித்தேன். அப்ப ஏன் சிக்ஷித்தேன்னு சொல்றாரு? உபாகமம் 8:15 வருஷம் மேல பின்னான நாட்கள். இந்த வருஷம் உங்களை சோதித்திருக்காங்க, அடுத்த வருஷத்துல சோதனைகள் கொஞ்சம் குறையாக இருக்கும். அல்லேலூயா. பின்னாட்களில் நன்மை செய்ய உங்களை சிறுமைப்படுத்தி சோதித்து சிறுமைப்படுத்தி சோதித்தார். சிறுமைப்படுத்தினாரு, சோதித்தார். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆபிரகாமை சோதித்தார் இருக்கு, அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஆகவே சிக்ஷை பிள்ளைகளை நம்ம தகப்பனை போல சிக்ஷை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரோ தகப்பனை போல சிக்ஷை கொடுத்தாரு. தகப்பன் பிள்ளையை அடிக்கிறான், அடுத்த நிமிஷம் என்ன செய்யுது? அப்பான்னு வருது, அடிச்சதை மறந்துடுது. அது மாதிரிதான் ஆண்டவர் நினைக்கிறாரு, அன்போடு நம்மை அடிக்கிறார். அன்போடு ஒரு பாட்டு கூட ஒரு பழைய பாட்டு. என்னை அடிக்கும் அன்புள்ள உன் கையை மொத்தம் செய்கிறேன். என்னை அடிக்கும் அன்புள்ள உன்னுடைய கையை மொத்தம் செய்கிறேன். ஒரு பாட்டு இருக்கு. ஆகவே ஆண்டவர் நம்மை சிக்ஷிப்பதனால்தான் நம்ம எல்லாம் நிலைத்து நிற்கிறோம். அல்லேலூயா. சிக்ஷைகளே இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு மனம் போல நம்ம போயிருப்போம், இஷ்டம் போல நம்ம போயிருப்போம். ஆராதனை கூட வந்திருக்க மாட்டோம், ஆண்டவரை தேடி இருக்க மாட்டோம். அல்லேலூயா. சிக்ஷையினால்தான் தேவன் நம்ம தம் பக்கமாய் நம்மை எடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. எடுத்துக் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சிக்ஷித்தார். எகிப்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பல உபத்திரவங்களை கொடுத்தார். அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, வைக்கோல் கிடைக்கல, அவங்களுக்கு இரவு பகல் வேலை சம்பளம் கொடுத்து கிடைக்கல. அப்படி நெருக்கப்பட்ட போது சிக்ஷைகள் அதிகமாகும் போதுதான் இஸ்ரவேல் மோசமான ஜனங்க கர்த்தரை தேட மாட்டாங்க. அப்போ கஷ்டப்படும் நெருக்கப்படும் போது என்ன செய்வாங்க? ஒட்டுக்கப்படும் போது ஆண்டவரை தேடினாங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25.
சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா இந்த பழைய ஒன்று சாமியார் வரைக்கும் ஜெபம்ங்கிறதே இருக்காது. ஜெபம்னு இருக்கையா? ஜெபம்னு இருக்காது. ஜெபம் பண்ணாங்க இருக்காது. வேண்டிக் கொண்டாங்க, ஜெபம் நின்றால் பிரார்த்தனை பண்ண இப்படி எதுவுமே இருக்கும் இல்லையா? ஜெபம் என்ற வார்த்தை எப்போ வருது? அன்னாளுடைய வாழ்க்கையில தான் அந்த ஜெபம் என்ற காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அதான் சொல்லப்பட்டிருக்கு. பொண்ணு சாமியில தான் வருது. அதனால இங்க என்ன நம்ம வாசிக்கிறோம்? சில காலம் சென்று ராஜா மரித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிட்டார்கள். தேவனிடத்தில் முறையிட்டார். தங்கள் காரியங்களெல்லாம் தேவனிடத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி சொல்லும் போது தேவன் என்ன செய்தாரா? பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உடன்படிக்கை நினைத்து கண்ணோக்கினார். அதுல இன்னொரு வசனத்துல அவர் இறங்கி வந்தார். இறங்கினேன் அவர்களை என்ன செய்த விசாரிக்க இறங்கினேன் அப்படின்னு இறங்கினார். ஜெபம் பாருங்க, ஆண்டவர் இறக்கிறது. சிக்ஷைகள் வரும்போதுதான் தேவன் நோக்கி கூப்பிட்டாங்க. சிக்ஷைகள் வர்றது நல்லது இல்லையா? அதனால தான் என்ன செய்யறாங்க? எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை விடுவிக்கப்பட்டு செங்கடலை கடந்து, வனாந்தரங்களை கடந்து, யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து கானான் தேசத்தில் போய் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. இல்ல, சிக்ஷைகள் நல்லது. உங்களுக்கும் வருகிற சிக்ஷைகள் நல்லது. அது தேவனால் வரலாம். நீங்க ஆளுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யும்? உங்கள் தலைமுறையெல்லாம் எங்கே இருக்கின்றார்கள். அப்போ உங்களுக்கு வர்ற சோதனைகள் வேதனைகள் வியாதி ஆடணும். எனக்கு இருமல் சொல்லி ராத்திரி தூங்க முடியாது. அப்படி இருமல் உட்காந்துருப்பேன். பாசமா என்ன உட்காந்துருக்கேன் அப்படின்னா இருமல்மா ஆண்டவரே இருமலை தத்துக்கா சோப், தொண்டை கரகரப்பா சோப், மூக்கு வடிகா சோப், எல்லாத்துக்கும் சோப் பண்ண. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தானே நமக்கு விட்டுருக்காரு. அவர் இல்லாம எதுவும் வருமா? அதனால ஆண்டவரே சோதனை பண்ணிடணும். அல்லேலூயா. ஆமா, ஆகவே யாத்திரப்படக்கூடாது, சோதனை பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நான் சோதனை பண்ணுவதற்காக சொல்றேன். ஆனா அந்த ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்போ மோசையை மறைச்சிட்டாங்க, யோர்தான் பக்கத்தில் வந்துட்டாங்க. நீ யோர்தானை கடக்கணும், அந்த உண்மையான ஜாதிகளை மேற்கொள்ளணும். இன்னும் பல போராட்டங்கள் இருக்கு. ராட்சசர்கள் இருக்காங்க, ஏனாக்கி புத்திரர் இருக்காங்க. வேகமான ஆட்கள் எல்லாம் சந்தித்து எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாசிங்க 8ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனம் வரைக்கும் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்ல தேசத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு தைரியப்படுத்துறாரு, நல்ல நம்பிக்கையை உண்டாக்குறாரு. இதுவரைக்கும் வந்துட்டீங்கப்பா, இனியே என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை காணாத தேசத்துல கொண்டு சேர்ப்பேன் சொன்னதுல சேர்த்துருவேன். ஆனா நான் சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் கேட்கணும் என்று சொல்லி என்ன சொல்றாரு? நல்ல தேசம். இஸ்ரவேல் கானான் தேசம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் பாருங்க, வந்தவுடன் பூமிக்கு வந்து பிரசவம் பண்ண ஆரம்பிச்சோடனே என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம். பரலோராஜ்யம் அதுக்கு முந்தி யாரா தெரியுமா? தெரியுமா ஐயா? அதுக்கு முந்தி பைபிள்ல இல்ல, பரலோராஜ்யம்னே இல்ல. இயேசு சொல்றாரு, பரலோராஜ்யம் இருக்கிறது, நீ மனம் திரும்பினா என்ன செய்யலாம்? வந்துடலாம். பரலோராஜ்யம் அழகான இடம். அங்க பிதா இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார்கள், அங்கே தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்கு, பொருள் இருக்குது, கோமையோட கற்கள் இருக்கு, 12 கற்கள் இருக்கு, நவரத்தின கற்கள். அழகான தேசம், ஜீவ நதி ஓடுது, ஜீவ விருட்சம் இருக்கு, ஜீவ அப்பா இருக்கு. அல்லேலூயா. அந்த
அப்ப ஆண்டவர் வந்து பூமியில இருக்கும்போது சொன்னார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் அங்க இருக்காங்கப்பா, அங்க அவங்களை கூட்டிட்டு போவேன் சொன்னார். ஆனா பரலோகத்தில் போன பிறகு யோசிச்சு பார்த்தாரு ஆண்டவர், நம்ம பிள்ளைக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி சரியா சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 96 வயசு அவனை எழுப்புறார். அவர் அந்த டொமிசியன் சக்கரவர்த்தி எங்க போட்டாரு, பத்மதீவுக்கு கொண்டு போய் போட்டாரு. அங்க பயங்கரமான கஷ்டம், பாதாள சிறையில போட்டாரு. அங்க இருக்கும்போதுதான் ஆண்டவர் தட்டி எழுப்பி என்ன சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் ஜெபம் பண்ணாரு. ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணாரு. பாதாள சிறையில் போட்டாங்களா, என்ன கிழமை என்ன தேதினே தெரியாது. இவர் போன நாள்லயே என்ன பண்ணாரு, ஞானமா ஞாயிற்றுக்கிழமை கத்திர தொழுகூடன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து திங்கட்கிழமை முடியும் போது திங்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவன செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படி ஞாயிற்றுக்கிழமை கல் போட்ட உடனே இருக்குது. அவர் என்ன ஒன்றுமில்லை, தேடிக்கிட்ட ஒன்றும் யாரும் சொல்ற காலம். அப்போ இந்த கல்லெல்லாம் போட்டதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா, கண்டுபிடிச்சி ஆராதனை செய்தார். போது ஆவி நிறைஞ்ச நிவாசிகளை பேசும்போது பரலோகத்துக்கே ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டார். எங்க கொண்டு போயிட்டாரு? ஆமா, அங்க சரீரங்களுக்கு உடம்பு எல்லாம் அங்க போயிடுச்சு, பரலோகத்துக்கு போயிட்டார். பரலோகத்துல போய் ஆண்டவர் சொன்னார், நீ காண்கிறவைகள் கேட்டவைகள் எல்லாத்தையும் பார்க்கிறதெல்லாம் எழுது சொல்லி பரலோகத்தை பற்றி எல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு ஆண்டவர் நமக்கு. ஹல்லேலூயா, எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க பைபிள்ல கடைசியா. அதனால ஆதி அமாவாசை, உலக சங்கீத வாசத்தை வாசிக்காம வெளிப்படுத்த நல்லா வாசிங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம் என்ன சொன்னாரு, கானான் தேசம் எப்படி தான் சொன்னாரு. ஹல்லேலூயா, கானான் தேசம் எப்படி பண்றது வாசிங்க. அந்த இதுல கானான் தேசம் பற்றி விவரமா சொல்றாரு. அப்பதான் ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும், தைரியம் வரும். அது பள்ளத்தாக்குகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ளது. பள்ளத்தாக்குகளிலிருந்து மலைகளிலிருந்து புறப்படுகிற ஊற்றுகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள், மட்டைகள் எல்லாமே வரும். ஒரு சொல்லுவோம் அந்த ஜனங்களுக்கு முதல்ல என்ன சொல்றாரு, தண்ணி தர்றேன். என்ன தர்றேன்? கானான் தேசத்துல தண்ணி தரேன். அவங்களுக்கு தண்ணி தானே ரொம்ப பிடிக்குது மக்களுக்கு. தண்ணி எல்லாம் உண்மை செய்யக்கூடாது பார்த்தீங்களா. அதனால தண்ணி தண்ணி தண்ணின்னு சாகிறதுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, அங்க ஆறு இருக்கு, ஊற்று இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? அது கோதுமையும் கோதுமை இருக்கு, வார்கோதுமை இருக்கு, திராட்சை செடி இருக்கு, அத்தி மரம் இருக்கு, மாதுளம் செடி இருக்கு, உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும். அந்த தேசம் அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒலிவ மரமா இருக்குப்பா. இவ்வளவு சொல்லிட்டு ஒலிவ மரமா இருக்குங்க. எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். பாத்தீங்களா, எண்ணெய் தேன் இது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ இந்த மழை நேரத்துல சளி ஊற்றினா தேனை தான் சாப்பிட்டு சொல்றாங்க. அந்த காலத்துல எங்க மாமா ஒருத்தர் ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரி வச்சு நடத்துவார். அவர் பொடி கொடுப்பாரு. பொடி கொஞ்சம் 2-3 இதில் சுற்றி 3 நேரத்துக்கு பொடி இருக்கு, இதை தேனில் குழச்சி சாப்பிடணும் அப்படின்னு. அதாவது அதில் சுயாசமாயிடும். இப்போதான் பார்த்தீங்கன்னா 1.5 ஒரு மாத்திரையை கொடுக்கலாம். ஆமா, அடுத்து வாசிக்க. அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும். தாட்சி இல்லாம அப்பம் புசிக்கத்தக்கதும். ஆகாரமும் வேணும், அப்பமும் வேணும்ல. அப்பம் புசிக்கத்தக்கதும், ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான. ஒன்றும் குறையாது, ஒன்றுமே குறையாது. இப்போ நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டா என்ன இருக்கு? குறைகள் இருக்குல்ல. நல்ல இருந்தா தகன இருக்காது, தகன இருந்தா நல்ல இருக்காது, ஏதாவது இருக்காது. மாசம் அறிஞ்சு கடவுள் என்ன வாங்கிட்டு வாழும். நீ கண்டு நீ சாப்பிடுகிறீ, நீ படுத்துக்கிட்டு அதான் பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் அந்த கானான் தேசத்துல என்ன சொல்றாரு? ஒன்றுமே குறையாதுப்பா, எல்லாம் இருக்கு. அதனால நீ தைரியமா புறப்பட்டு போ. ஹல்லேலூயா, தைரியமா போ கானான் தேசத்துக்கு.
தேசத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. கட்டாத வீடுகள், கட்டாத திராட்சை தோட்டங்கள் எல்லாவற்றையும் நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. தைரியப்படுத்தா. அதுபோல ஆண்டு இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு தைரியப்படுத்துகிறார். புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு நன்மை குறையாமல் தருவேன் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை